முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனுவை தாக்கல் செய்த கையோடு பரப்புரையை தொடங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஏற்கனவே கடந்த 2011, 16, 21 என 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் 4வது முறையாக இந்த ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலிலும் போட்டியிடுகிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. இதையடுத்து இன்று கொளத்தூர் தொகுதி திமுக வேட்பாளரான முதல்வர் ஸ்டாலின் இன்று காலை வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டசபைக்கான தேர்தல் அடுத்த மாதம் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற்று அதே நாளில் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நட்சத்திர தொகுதிகளான கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கட்சியின் தலைவரான முதல்வர் ஸ்டாலின், கொளத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் சந்தான கிருஷ்ணனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் சவுந்தரபாண்டியன் லூரர் சேத்தும், தமிழக வெற்றி கழகம் சார்பில் வி.எஸ். பாபுவும் களமிறங்கியுள்ளனர். இதேபோல் பெரம்பூர் தொகுதியில் திமுக சார்பில் ஆர்.டி. சேகரும், பாமக சார்பில் ஒரு வேட்பாளரும், த.வி.க. சார்பில் விஜயும், நாம் தமிழர் கட்சி சார்பில் வெற்றி தமிழனும் களமிறங்கியுள்ளனர்.